சொல்லுமா ரைட் சைடுல சிலிண்டர் அப்புறம் diameter of the base ரெண்டுமே height is equal to diameter of the base கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். டயாமீட்டருக்கும் சிலிண்டருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா ரெண்டு சர்க்கிள் இருக்கும். ஒரு சிலிண்டர் என்ன இருக்கும்போது ரெண்டு சர்க்கிள் இருக்கும் கரெக்டுங்களா? அப்போ அதுல இருந்து ஹைட்டுங்கிறது யாரு? இது ரெண்டையும் டச் பண்றவங்க ஹைட்டு கரெக்டுங்களா? இது ரெண்டு இந்த சர்க்கிள் டச் பண்றவங்க ஹைட்டு கரெக்டுங்களாமா? ஆமா சார். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரி, இது என்ன பிரச்சனை அப்படின்னா டயாமீட்டர்னா யாருன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டு சர்க்கிள் சேமாக இருக்கும்போது அப்போ இவன் தான் டயாமீட்டர். இது ரெண்டு ஃபுல்லாக சேர்ந்தா டயாமீட்டர். அப்போ இது என்னது? இது ஒரு ஆறுன்னு எடுத்துக்கா, இது ஒரு ஆறுன்னு எடுத்துக்கா. இவன் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தவன் தான் டிஇ. சரியா? இவன் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தவன் தான் டிஇ. அப்போ இவன் யார்? இந்த பக்கம் இருக்கிறவன் வந்து இவன் ஹைட்டு, இவன் இந்த பக்கம் இருக்கிறவன் வந்து இவன் ஹைட்டு. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? ப்ரூவ் தட் h equal to 2r that is equal to diameter. இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியாம்மா? ஓகே சரி, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இங்கே என்ன சொல்லிக்கிறோம்? given surface. சர்ஃபேஸ்னா given surface area கரெக்டுங்களா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வேல்யூ நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? 2πr. இது மீனிங் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸடு. நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சோம். கிவன் சொல்லிட்டாங்கன்னாவே சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு தெரியும், கான்ஸ்டன்ட் தெரியும். கான்ஸ்டன்ட் என்னது? அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸட் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? 100 1000 நமக்கு தெரியாது, ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதோட ஃபார்முலா என்ன? 2πr/h. ரெண்டு சர்க்கிள் இருக்குது. ரெண்டு சர்க்கிளோட ஃபார்முலா πr²h. அப்போ 2πr²h. 2πr². கரெக்டாமா? இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, இப்போ என்ன கேட்டுக்கிறேன்? சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டான். வால்யூம் இஸ் எ மேக்ஸிமம். என்ன சொல்லிக்கிறான்? வால்யூம் இஸ் எ மேக்ஸிமம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேக்ஸிமம் பின்னு எடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? மேக்ஸிமம் ஆஃப் பி. அவன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அவன் தான் யாரு? எஃப் ஆஃப் எக்ஸ். வால்யூம் ஆஃப் பிங்கிறது இது வந்து வால்யூம் ஆஃப் மேக்ஸிமம். சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா என்னடா? இது வால்யூம் என்னடா இருக்குன்னு πr² வச்சா? ஆமா சார். πr². சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி நான் நடத்தும்போது சொல்லிக்கிறேன், இங்கே ரெண்டு வேரியபிள். இந்த ரெண்டு வேரியபிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதுதான் இப்போ நம்மளோட ஒர்க். சரிங்களா? சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட்டை மூவ் பண்ண முடியும். சரியாம்மா? ஓகே சார். சிங்கிள் வேரியபிளை எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் 6 ஹச் வேரியபிள் கரெக்டுங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 ஹச் வேரியபிள் கரெக்டுங்களா? பட் எஸ்ங்கிறது என்ன தெரிஞ்சிச்சு? இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன்னா கிவன் சொல்லிட்டான். அப்போ எக்ஸுங்கிறது என்ன தெரிஞ்சிச்சு? கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஹச் கண்டுபிடிக்கலாமா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஹச் கண்டுபிடிக்கலாமாம்மா? ஆமாங்க சார். அப்போ ஹச் கண்டுபிடிங்க. என்ன வருது சொல்லுங்க? ஹச் கண்டுபிடிச்சா இதுலேருந்து ஹச் கண்டுபிடிங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் வேரியபிளாக மாற்றணும். இதர் ஹச்சில் இருக்கணும் இல்லைன்னா ஆறில் இருக்கணும். நான் என்ன பண்ணேன்? ஹச் கண்டுபிடிச்சா ஆறுக்கு மாற்ற போகிறேன். அப்போ இந்த ஹச் கண்டுபிடிங்க. என்னாச்சு? ஹச் டேரெக்டாக கண்டுபிடிக்கலாமா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாம். அப்போ என்னாச்சு? 2πrh equal to s minus 2πr². அப்போ h equal to சொல்லுமா? s minus 2πr² divided by 2πr. அப்போ ரெண்டு செப்பரேட்டாக டிவைட் பண்ணுங்க. நம்ம ஈஸியாக இருக்கும். நம்ம செப்பரேட்டாக டிவைட் பண்ணிக்கலாமா? இல்லை அப்படியே வச்சுக்கலாமா? சரி, அப்படியே வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சுக்கலாம், எது பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே வச்சுக்கலாமா? அப்படியே வச்சுக்கலாம். சரி, இந்த ஹச் வேல்யூ எங்கே அப்ளை பண்ணலாம்? வால்யூமுக்கு அப்ளை பண்ணணும். வால்யூமுக்கு அதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் அவன் தான். πr² இன்ட்டு ஹச் வேல்யூ. ஹச் வேல்யூ என்னது? எஸ் மைனஸ் 2πr² divided by 2πr. கரெக்டுங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணு. என்ன ஆகுது? ஒரு ஆர் கட் ஆயிரும், ஒரு பை கட் ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ ரிமைனிங் யார் இருக்கலாம் சொல்லுங்க? ஆர் இன்ட்டு ஆர் பை 2வா? சரி, ஆர் இன்ட்டு எஸ் மைனஸ் 2πr². கரெக்டாமா? டிவைட் பை 2. கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். இப்போ இந்த ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ இங்கே என்ன இருக்கும்? எஃப் ஆஃப் ஆர்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஆர்னு தான் இருக்குது. அதனால ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு? எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? எஸ்ஆர் மைனஸ் 2π டிவைட் பை 2. இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன். இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இது வரைக்கும் டவுட் இல்லை இல்லை? இல்லை சார். இவன் வந்து ஆல்ரெடி 1 வச்சுக்கிறோமா? இல்லை இல்லை
இல்லை இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் இவனை வந்து ஒன்றுன்னு வச்சுக்கணும். சரி, இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடுறாங்க. எஃப் டேஸ் ஆஃப் ஆர் என்ன கிடைக்கும்? எஃப் டேஸ் ஆஃப் ஆர் என்னடா கிடைக்குங்கன்னு 1/2 கான்ஸ்டன்ட்டு சொல்லுமா. ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஸ்ஆர் என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் எஸ் கான்ஸ்டன்ட், ஆரோட டெரிவேட்டிவ் 1 கரெக்டுங்களா? ஆமாம் சார். 2 பை இஸ் கான்ஸ்டன்ட், ஆர்க்கு போட டெரிவேட்டிவ் 3r². 3r². வெரி குட். அப்போ சொல்லுங்க 1/2 s மைனஸ் S minus 6 பை ஆர். 6πr². இதில் எனர்ஜி டவுட் இருக்கிறாங்க இது வரைக்கும்? இல்லை சார். சரி, இதுக்கப்புறம் எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம 0 பண்ணிக்கலாம். எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிங்க என்ன வருது? 1/2 எஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா எஸ் வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது வந்து 0 ஆயிரும். மைனஸ் 12 ஆர். அப்போ என்னாச்சு? இவனு கட் ஆயிரும். 0 இது ஃபுல்லாயிரும். இவனு கட் ஆயிருமா 6. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 6 பை ஆர்னு கிடைக்குது. கரெக்டாமா? ஆமாங்க சார். நம்மளுக்கு தெரியும் ஆர் இஸ் ரேடியஸ். ஆர் ரேடியஸ்னா கம்பல்சரி ஆர் என்னவா தான் இருக்க போகுது? பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்க போகுது. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ ஆர் பாசிட்டிவ், ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? வெளியே நெகட்டிவ் இருக்குது. அப்போ எபிடல்டாஸ் ஆஃப் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும்? லெஸ் தேன் 0 தெரியும். சரிங்களா? ஓகே சார். புரியுதுதா? இது என்ன டவுட் இருக்குதா? ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், பட் ஆர் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தான். அப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரதுனால ஆட்டோமேட்டிக்காக இது லெஸ் தேன் 0 தெரியும். அதனால எஃப் வந்து என்னது? மேக்ஸிமமா. ஆமாம் சார். அப்போ மேக்ஸிமம் தான் கிடைக்குது, மினிமம் கிடைக்கல. அட் எ பாயிண்ட் ஆர் என்ன தெரியாது, அந்த ஆர் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் என்ன எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்? இவனை வச்சு ஈக்குவல் 0 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சலாமா? ஓகே சார். அதுலேருந்து ஆர் என்ன கிடைக்கும்? அந்த ஆர் ஸ்கொயர் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். சரி, எஃப் டேஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்லுமா. என்ன கிடைக்குது? 1/2 இன்ட்டு எஸ் மைனஸ் 6 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். அப்போ என்னாச்சு? 6 பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஸ் பை 6π. ஓகே, இது ஆர் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்க போகுது? ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் பை 6. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே, இதுதான் ஆரோட வேல்யூ. அப்போ அட்டி ஆர் என்ன கேட்டுக்கிறான்? அட்டி ஆர் என்னது? எஸ் டிவைடட் பை ரூட் 6π. இதுதான் மேக்ஸிமம் அட் எஸ் டிவைடட் பை 6π. சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்? மேக்ஸிமம் ஹைட் இஸ் அ பேஸ் இஸ் டயாமீட்டர்னு கேட்டுக்கிறான்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர். கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான்டாங்கன்னு? டயாமீட்டரும் ஹைட். ஆமாம் சார். டயாமீட்டர் ஆஃப் பேஸ். அப்போ இந்த வேல்யூ எங்கே போய் அப்ளை பண்ணணும்? ஹைட்டில் அப்ளை பண்ணணும். ஹைட் எங்கே இருக்கிறான்? நம்ம ஆல்ரெடி ஹச் கண்டுபிடிச்சிக்கலாம்ல. யார் ஹச்? இங்கே இருக்கிற நம்ம இந்த ஹச்சில் வந்து ஆரோட வேல்யூ என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். இந்த ஹச்சில் அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 2rனு கிடைக்கும். சரிங்களா? இது அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2rனு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கு. இதுலேருந்து எஸ் ஈக்குவல் என்ன கண்டுபிடிங்க? இதுலேருந்து எஸ் ஈக்குவல் நம்ம 6 ஆமாம் சார். அப்போ ஆர் வேல்யூ அப்ளை பண்ணணும், எஸ் வேல்யூ அப்ளை பண்ணணும். இல்லை எஸ் வேல்யூ அப்ளை பண்ண போகுது. நீங்கள் ஒரு எஸ் வேல்யூ மட்டும் அப்ளை பண்ண போகுது கட்சியில். சொல்லுங்க, ஹச் ஈக்குவல் என்ன? ஹச் ஈக்குவல் ஆல்ரெடி எழுதிக்கிறோம்ல. ஹச்சோட வேல்யூ என்ன? எஸ் மைனஸ் 2 பை ஆர் ஸ்கொயர். 2πr² டிவைடட் பை. நான் இருக்குதா? கீழே கொண்டு வந்தியா? நான் சொல்லிட்டு எழுதிடுறேன். ஓகே சார். எஸ் S minus 2πr² divided by 2πr. 2πr. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர் வேல்யூக்கு பதிலாக எஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. எஸ் வேல்யூ இருக்குதா? இந்த எஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. ஆர் வேல்யூக்கு பதிலாக எஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்க. எங்கே? இந்த இடத்துல சொல்லுங்க. அப்போ h ஈக்குவல் டு 6πr² மைனஸ் 2πr² டிவைடட் பை 2πr. கரெக்டாமா? ஆமாங்க சார். சொல்லுமா. 6πr² மைனஸ் 2πr² எவ்வளோ கிடைக்கும்? 4πr². 4πr². டிவைடட் பை 2πr. அப்போ என்னாச்சு? 5 கேன்சல், 2 இது கேன்சல். அப்போ என்ன ரிமைனிங் இருக்குது? h ஈக்குவல் டு 2r ஈக்குவல் டு டயாமீட்டர். கரெக்டாமா? இதுதான் புரிஞ்சுச்சுங்க சார். அது மேக்ஸிமமாக ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறோம். மேக்ஸிமம் தான் கிடைக்குது. அவன் கொடுத்து சொன்ன கான்செப்ட் படி
மேக்ஸிமம் பார்க்குறோம், அது மேக்ஸிமம் தான் கிடைக்குது. சரி, அப்போ மேக்ஸிமம் கிடைக்குதுன்னா அதோட ஹைட்டு கேட்குறான். அது ஹைட்டு வந்து டயாமீட்டருக்கு வருதான்னு கேட்குறான். ஆமாம், டயாமீட்டருக்கு தான் வருது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஓகே சார். இதுதான் கொஸ்டின் நம்பர் 20 ஆன்சர்.